நண்பர்களே, குடும்பத்தோட கொஞ்சம் மூணார் பயணத்தினால தான் தொடர்ந்து நான் வீடியோ பதிவு பண்ண முடியலன்றது தெரிவிச்சிருந்தேன். சரி, அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் எப்படி இருக்குன்றதையும் உங்ககிட்ட ரிவீல் பண்ணலான்றதுக்காக நான் பதிவு. கொஞ்சம் ஃபஸ்ட் நாள் ட்ராவல் ஃபுல்லாக கார்லேயே வந்துருச்சு. அப்புறம் காலையில் தூங்கி எந்திரிச்சு வாக்கிங் போகலாம் வாங்க மக்களே அப்படின்னா எங்கள் மக்கள் எல்லாம் எந்திரிச்சு வந்தது ஒரு 8 மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. நான், அண்ணன் ஃபேமிலி, அப்புறம் ஒய்ஃபோட அக்கா பொண்ணுங்க, அப்புறம் மச்சான் ஒருத்தர் வந்தார், அக்காவோட பையன் ஃபேமிலி, சதீஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு திருப்பூரில் வேலை செய்கிறாரு, டிசைனராக இருக்கிறாரு அவர். அண்ணா வந்து பேங்க்கில், டிபிஎஸ் பேங்க்கில் மேனேஜராக இருக்கிறாரு. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு அப்படியே வாக்கிங் ஃபேமிலியோடு அப்படியே வந்தோம். இது வந்து பார்க்குறது உங்களுக்கு ஒரு மினி ஹாஸ்டல் மாதிரி தான், மினி லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி தான் தெரியும். ஏன்னா எல்லாத்துக்கும் 2 பொண்ணுங்க தான். அதனால் அப்படியே வாக்கிங் காலைல வந்தோம். பட் 8 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு அப்புறம் வாக்கிங் வந்தோம். மிஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு, கொஞ்சம் விசிபிள் இருந்தது. அதாவது பகல் டைமில் கூட அந்த வியூ தெரிஞ்சுது. அப்புறம் அந்த வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னும் போது அந்த குலுக்குமலை சொல்லிட்டு இந்த சன்ரைஸும் சன்செட்டும் வந்து நாங்கள் புக் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதில் புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் வழியில் நூடுல்ஸு ஒரு 2 இழுக்கலான்ட்டு ரெண்டு அப்படியே ஃபுல்லாக நூடுல்ஸை ஃபன்னாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ண நல்லா இருந்ததுங்க. ஒரு மாதிரி ஏன்னா கிளைமேட் ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி சில்னஸ் அந்த கிளைமேட்டுக்கு அந்த நூடுல்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் அப்படியே அந்த போகிற வழியில், அதாவது குலுக்கு மலையில் மேலே அந்த ஃபாரஸ்ட் பர்மிஷனுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இடையில ஜிப்லைன் இருக்குது. அந்த ஜிப்லைன் வந்து ஒரு 800 மீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. 800 மீட்டர் வருதுன்றாங்க. பட் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டாகவும் இருந்தது. அதனால் அதுவும் குறிப்பாக நம்ம சீஃப் எடிட்டர் ஷாஷிகா வந்து இதில் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற சொன்னாங்க. அதனால் ஜிப்லைன் போனோம். நீங்கள் பார்க்குறீங்களா அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, அவங்க தான் நம்ம சீஃப் எடிட்டர் ஷாஷிகா. இது என்னோட பொண்ணு நேஹாஸ்ரீ. அப்படியே நல்லா ஃபன்னாக ஜாலியாக போனாங்க. நல்லா இருந்தது, அந்த வியூ பாயிண்ட் வந்து நல்லா இருந்தது. பட் அந்த அதாவது அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா ரொம்ப தொலைவாக அவங்க காட்டினாலும் கொஞ்சம் நாங்கள் போய் சீக்கிரமாக ரீச் ஆன மாதிரி தான் இருந்தது. பட் ஷாஷிகா இந்த இடத்துல என்னென்னா கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால என்னென்னா அவங்க போய் சேர்றதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பக்கம் போனவங்க வந்து சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அந்த குலுக்குமலை போகிறதுக்கு அப்புறம் எங்கள் மனைவி, அண்ணனோட ஒய்ஃப் அவங்களும் வந்து அப்படியே ஜாலியாக ஃபன்னாக போக ஆரம்பித்தாங்க. அது மேலேருந்து வியூ ஃபுல்லாக டீ எஸ்டேட் கவர் ஆகுது. அந்த பக்கம் ஒரு மலை ஒன்று கவர் ஆகுது. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வியூவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக இறுதியாக நானும் போக ஆரம்பித்தேன். ஒரு சிலர் வந்து வரலன்னு சொன்னாங்க. அந்த மேலேருந்து வியூ பாயிண்ட் நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஜிப்லைன்லேருந்து எடுத்த பதிவு தான் அது. அந்த ஜிப்லைன்லேருந்து வீடியோ எடுக்கும்போது பார்த்த பதிவு தான். அப்புறம் ரீச் ஆனதுக்கப்புறம் என்னென்னா எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கிடைச்சிது அப்படின்னா அந்த குலுக்குமலை ரோடு தாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது, பரவாயில்லையே அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 7 கிலோமீட்டர் சென்டர் அந்த டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் கம்ப்ளீட்டாகவே ரோடு வந்து ரொம்ப 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 மோசமாக இருக்குது. கேட்டால் இது வந்து கவர்மெண்ட் இது இல்லை, தனியார் டீ எஸ்டேட்டு. அங்கே நம்ம ஆன்லைனில் புக் பண்ணோம். புக் பண்ணும்போது ஃபாரஸ்ட் பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருந்தா கூட அது வந்து முழுக்க ஒரு மொத்தம் ஒரு 10,000 ஏக்கருக்கு மேலே சொல்கிறாங்க, ஹெக்டருக்கு மேலே சொல்கிறாங்க. அது ஃபுல்லாக அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றாங்க. அதனால் அவங்களா பார்த்து ரோடு போட்டால் தான் உண்டு. அது இல்லாமல் இந்த ஒரு ட்ராவல் தான் மக்கள் விரும்புகிறாங்கன்றாங்க. இருந்தாலும் இப்படியா அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம். ரோடு வந்து பார்த்தோம்னா நீங்கள் பாருங்கள், நீங்களே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு ரோடும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அது. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் அந்த சன்ரைஸ் இருக்குல்ல, சன்ரைஸ் பார்க்குறதுக்காக தான் மக்கள் ஒரு நாளைக்கு மினிமம் காலையில் சமயத்தில் மட்டும் 200லேருந்து 300 ஜீப் அப்படியே வரிசையாக அணிவகுத்து போகுமா. அந்த அளவுக்கு மக்கள் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்றாங்க. இது வந்து ஒரு மினி ட்ரெக்கிங். நிறைய பேர் நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த குலுக்குமலை சன்ரைஸோ சன்செட்டோ வரும்னா அப்படி இல்லைன்னா போய் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் உடம்பை வந்து தயார்படுத்திக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து வண்டி மிக மோசமான ஒரு குலுக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் எதையும் பிடிக்காமல் இருந்தீங்கன்னா வண்டியிலிருந்து கீழே எகிரி விழுந்துடுவீங்க. அந்த அளவுக்கு இருந்தது. நீங்கள் பார்க்குற இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இதையெல்லாம் தாண்டி மேலே வியூ போக கிட்டத்தட்ட 7500 அடிக்கு மேலே போனதும் என்ன இதில் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்னா, மூணாருக்கு கீழே, அதாவது
இங்கே குலுக்குமலைக்கு நாங்கள் விசிட் போனோம்னா மூணார் கீழே கிளம்பும்போது கேரளா என்ட்ரி, பட் அங்கே போய் ரீச் ஆகுறது நம்ம தமிழ்நாடு பார்டர். அந்த பக்கம் தமிழ்நாடுடைய டீ எஸ்டேட்டுக்கு வந்து அந்த பக்கம் போயிடுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒருவேளை இடையில ரோடு போட்டால் அந்த ஸ்டேட் யூஸ் ஆகும் இந்த ஸ்டேட் யூஸ் ஆகும்னு போடாமல் இருக்கிறாங்களா. நான் இன்னொரு ஆங்கிள்லையும் பார்த்தேன். நான் என்ன பாதி நாங்கள் அதாவது இந்த 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 ரோடு பொறுத்த வரைக்கும் பாதி கேரளா வருது, பாதி வந்து தமிழ்நாடுக்கு மேலே வந்துடுது. பாதிக்கு மேலே ஃபுல்லாக வந்து டீ எஸ்டேட் தான். அந்த சைடு ரோடு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த தெரியும் பாருங்கள். அது இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னா 2 நாளைக்கு முன்பு மழை வந்தது. மழை வந்ததுனால இந்த ரோடு வந்து சுத்தமாக எல்லாமே அரிச்சிட்டு போயிடுமா. இடையில வந்து ட்ரை பண்ணாங்களாம், எந்த மண் எது போட்டாலுமே அது பெருசாக நிற்காதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ இந்த ஜீப் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க எஃப்சி பண்ணணுமா, இல்லைன்னா சுத்தமாக போயிடுமா, அந்த அளவுக்கு இருக்குமா. ஒரு 2-3 ட்ராவல் பண்ணாவே ஜீப் வந்து கண்டிப்பாக ஆயிரும். ஃபுல்லாக அவங்க தார் கார் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அந்த ரோடு அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இதில் என்னென்னா மழை கண்டிஷனாக இருக்கும்போது போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். பட் நாங்கள் புக் பண்ணது வந்து 1:15 5:15 வரைக்கும் புக் பண்ணோம். நீங்கள் காலையில் சன்ரைஸ் புக் பண்ண பார்க்கணுன்னு பண்ணிங்கன்னா அதிகாலை 4 மணிக்கு போகணும். நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு அங்கே 5 மணிக்கு ஜீப்பில் ஏறி 5:30க்கு அங்கே போய் ரீச் ஆனால் மட்டும்தான் அங்கே சன்ரைஸை பார்க்க முடியும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப தொலைவு, ரொம்ப டிஸ்டன்ஸு. மக்கள் இருந்தாலும் குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, அவங்கள எப்படி கூட்டிகிட்டு போக முடியாதனால நாங்கள் அந்த 1:15 டைமுக்கு வந்து சூஸ் பண்ணோம். அதுலேயும் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா இங்கே நாங்கள் இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கும்போது பார்த்தோன்னா கரெக்டாக 3 மணிங்க. 3 மணிக்கு அதனுடைய மிஸ்ட்டு பாருங்கள், மிஸ்ட்டே வந்து மழையாக பொழியும் அப்படியே ஒரு மாதிரி. அதனால் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அப்படியே நகர்ந்து தான் போகும். பட் அந்த மிஸ்டெல்லாம் என்ன ஆச்சுன்னா அந்த க்ளவுடெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்தது. நீங்களும் அதை பார்க்குறீங்க. அது நான் இன்னும் ஒரு வியூ போய் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இது இந்த வியூ வந்து கீழே நான் வந்து மேலே அதாவது மூணாறுலேருந்து ஏறணும் இல்லையா, நான் இப்போ காட்டுற அந்த வந்து போடிநாயக்கனூர் அப்படின்னு சொன்னாங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து போட்டிட்டார் இல்லையா, அந்த தொகுதியை வந்து காட்டுறாங்க. இந்த மிஸ்ட் எல்லாமே எப்படின்னா அப்படி ஒரு மாதிரி வேகமாக வந்து புஷ் பண்ணணும் நம்மளை. அந்த அளவுக்கான ஒரு அப்படி அப்படி சில்லுன்னு வரும் உங்களுக்கு. நான் இன்னும் ஒரு சில பதிவெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் அப்படியே இந்த கீழே ஆங்கிள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த பதிவு வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். அந்த கீழே ஆங்கிள் பார்க்கும்போது திடீர்னு ஒரு 2 நிமிஷம் அந்த மிஸ்ட்டு வந்து வரும், அப்படியே விலகும். அந்த விலகும் போது நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஆக்சுவலாக நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா, காலையில் சன்ரைஸ் வரகின்ற பகுதியை தான் இந்த சைடு வந்து இங்கிருந்து தான் பார்க்க முடியுமா இதுதான். ஆனால் நாங்கள் வந்து இது சன்ரைஸ் இல்லைல்ல, சன் செட்டுக்கு தானே வந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த நான் உங்களுக்கு இன்னொரு ஆங்கிள் காட்டுறேன். இந்த சைட்லேருந்து பாருங்கள், அந்த மிஸ்டோட மூமெண்ட் வந்து எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன். நான் ஓவராலாக இது எல்லாம் நம்ம சேர்த்து கம்பேரேட் அந்த சில்னஸை வந்து நிறைய உணர்ந்தோம். பட் நான் உங்களுக்கு காட்டுற இது ஒவ்வொரு யூஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது பாருங்கள் அந்த க்ளவுடு எப்படி வருது பாருங்கள். இது வந்து 7350 அடியில் நான் எடுத்த பதிவு. அந்த க்ளவுனுடைய மூமெண்ட்டு பாருங்கள், தெரியுதுங்களா, அந்த அளவுக்கு இருந்தது. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா ட்ரை பண்ணுங்கள். வந்தீங்கன்னா குலுக்குமலை சன்செட்டை போய் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. அதுவும் நம்ம இங்கே ஃபுல் வெயில் இருந்துட்டு திடீர்னு மேலே வரும்போது நல்லாவே இருந்தது. மழை வராமல் இந்த 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 வியூ பாருங்கள். இது வந்து அந்த க்ளவுட் பாருங்கள் இவ்வளோ வேகமாக வருதுன்றதையும் பாருங்கள். அப்படியே வந்து ஒரு மாதிரி காற்று அது என்ன சொல்லலாம்னா ஒரு லைட்டாக தூரல் மாதிரியும் லைட்டாக வரும், அந்த மாதிரி இருந்தது. பட் நம்ம கீழே ஹாட்டாக இருந்துட்டு திடீர்னு மேலே வர நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. க்ளவுட் மூமெண்ட்டும் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. நல்ல வேலை நாங்கள் போன சமயத்தில் மழை எதுவும் வராதனால இந்த ட்ரிப் வந்து ஒரு முழுமை அடைந்தது. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாமே வியூ பாயிண்ட்லேருந்து எல்லாமே கிளியராக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மேலே போய் ரீச் பண்ணோம். இதுதான் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட்டு பிளேசஸ். இவர் தான் அண்ணா. ஹையஸ்ட்டு பிளேசஸ் அப்படின்னா மொத்தம் 7600 அடி அப்படின்னு சொன்னாங்க. இந்த டீ எஸ்டேட் வந்து நிறுவி எத்தனை வருஷம் சொன்னாங்கப்பா? இந்த டீ எஸ்டேட் நிறுவி 150 இயர்ஸா? அது மாதிரி ரொம்ப ஒரு பழமையாத டீ எஸ்டேட் 150 இயர்ஸு. நம்ம மேடம் வராங்க, ஹாய் சொல்கிறாங்க. அப்படியே ஹாய் சொல்லிவிட்டு நம்ம சில்ட்ரன்ஸ் தான் இருக்குல்ல, நம்ம ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் இருக்கிறதுல ஹை வியூவை போயிட்டு
அந்த ஹை வியூவில் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக வந்து ஃபன் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் என்னென்னா எந்த இடத்துலையும் வந்து டவர்லாம் கிடைக்காது, மொபைலும் சுத்தமாக சுவிட்ச் ஆஃப். அதனால் ஒரு தனி உலகம். இத்தனை நாள் எனி டைம் மொபைலும் கையிலுமா இருந்த நம்மளுக்கு 2 நாளாக சுத்தமாக அதை யூஸ் பண்ணாதனால ஒரு தனி உலகமாக இருந்தது. நீங்கள் பார்க்குற இந்த வியூ தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வியூ. இதுக்கு மேலே அந்த வியூ வந்து கிடையாது. இது அந்த சைடு தான் வந்து சன் செட் ஆகக்கூடிய பகுதி, அதாவது சூரியன் மறைகின்ற பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பகுதியில் நாங்கள் போகும்போது ஏன் அது பெருசாக விசிபிள் இல்லை அப்படின்னா ஃபுல்லாக க்ளவுடு தான். ஃபுல்லாக வந்து க்ளவுட் எல்லாமே மறைக்கிறதுனால பெருசாக வியூ கிடைக்காது. மேக்ஸிமம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சூரியன் மறைவு வந்து அவ்வளோ உங்களுக்கு பார்க்க முடியாது, ஆனால் சன்ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னாங்க. அப்புறம் ஃபைனலாக இறுதியாக அவங்கவுங்க அப்படியே ஃபேமிலியாக அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு ஆளால் போனதுக்கு 4-5 போஸை கொடுத்துட்டு அப்படியே ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கீழே கிளம்பி எங்கள் பயணம் வந்து இனிதே முடிந்தது. இன்னும் நான் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் போகணுன்னு நினச்சேன். பட் உங்களுக்கு போர் அடிக்குன்றதுனால ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து அங்கே இருக்கிற தேயிலை தோட்டத்துக்காரங்கெல்லாம் கொடுங்க, அதை எப்படி பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதெல்லாம் வந்து ட்ரையல் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுதான் ஃபைனலாக கொஞ்சம் நம்மளுக்கு கிளியர் வியூ கிடைச்ச ஒரு சில பகுதிகளை அவங்கக்கிட்ட காட்டுறேன். இது எல்லாமே ஒரு நிமிஷம் தான் வரும். அந்த ஒரு நிமிஷம் கொஞ்சம் கிளியர் வியூ வரும், உடனே ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்டு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக அங்கங்கே என்னென்ன ஃபன் பண்ண முடியுமோ அது எங்கள் அண்ணா வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார், ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து ஜாலியாக. அப்படியே நம்மளும் பார்த்துட்டு இந்த பயணத்தை என்னோடு பயணித்தவங்களுக்கு எனக்கு வந்து இந்த வீலாக வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால கொஞ்சம் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.